ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வணக்கம். வணக்கம். சிஜேபியினுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பிரதான் அவர்கள் பதவி விலகிற வரைக்கும் இந்த போராட்டம் முடிவுக்கு வராது அப்படின்னு சிஜேபி திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. நேற்று இரவு மோடி அவர்கள் வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு. மாணவர்களோடு தான் நாங்கள் நிற்கிறோம், மசோதாவெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் கொண்டு வர போகிறோம், அதனால் மாணவர்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வகையில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதே போல் சோனம் வாங்சுக்கும் அவருடைய உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க இந்த போராட்டம்? அதான் இப்போ டூ லிட்டில் டூ லேட்டும்பாங்க இல்லையா, இதை முதலே நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் முதலே இறங்கி போய் மாணவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டார்டிங்லேயே இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை எப்படி கையாளணுமோ அந்த மாதிரி நீங்கள் கையாளல. அப்புறம் பிரச்சனை கையை மீறி போனதுக்கப்புறம் இப்போ மெதுவாக இறங்கி வரீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். முதலே மாணவர்கள்ட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். அதுவும் குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் இந்த மாணவர்களை இவங்கெல்லாம் ஏதோ வெளிநாட்டு கைக்கூலிகள், ஏதோ பெரிய ஃபாரின் ஃபண்டிங்லாம் இருக்குது, பெரிய சதி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் நரேட்டிவை செட் பண்ணீங்கனாலே அவங்களோட எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? நீங்கள் அவங்க ஏதோ மோசமான மனிதர்கள்ன்ற மாதிரி சித்தரிச்சிட்டிங்கன்னா அவங்ககிட்ட இறங்கி நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்த முடியாது. அப்புறம் இப்போ பிரச்சனை கையை மீறி போனதுக்கப்புறம் மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இது ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துருக்கலாம். ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது இருக்குல்ல, அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இந்த விஷயத்த பண்ணுறாங்க, ஏதோ ஜார்ஜ் சோரோஸோட பெரிய சதி. ஜார்ஜ் சோரோஸ்லாம் அநியாயத்துக்கு அந்த வார்த்தையை தவறாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் சோரோஸ் ஏதோ ஒரு பெரிய பேய் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்தியாவை அழிக்க வந்த போதம் மாதிரி கொண்டு வராங்க. ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் இப்போ சில வார்த்தைகள் கற்று வச்சிருக்காங்க. டீப் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகும்போது அந்த வார்த்தையை அவர் காயின் பண்ணுறாரு. அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இதை பண்ணுறாங்களாம். இந்திரா காந்தி பீரியடில், காங்கிரஸ் பீரியட்லலாம் பார்த்தோம்னா அமெரிக்க சதிம்பாங்க, அமெரிக்காக்காரன் ஏதோ சதி பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏதோ ஒரு சதி பண்ணுறதா, அப்புறம் ஜார்ஜ் சோரோஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாராம். இப்படிலாம் நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு ஒழுங்காக நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த மாணவர்களோட சேர்ந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இல்லை நிஜமாவே நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சுப்போம், இது நிஜமாவே வெளிநாட்டு சதினா அப்போ கடுமையாக அதை கையாளுங்க. அப்போ நீங்கள் அதை ஒடுக்குங்க. ஏன்னா அது வெளிநாட்டு சதியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை சாஃப்டாக டீல் பண்ணக்கூடாது, அதை நடக்க அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்றோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெளிநாட்டு சதியாக இருந்தால் ஏன் அதை கடுமையாக நீங்கள் ஒடுக்கல அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, அது வெளிநாட்டு சதி இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் அந்த மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும், நடத்தி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஸோ முதல்ல என்னென்னா சரியாக இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணல. டூ லிட்டில் டூ லேட். ரொம்ப கம்மியான, ரொம்ப செய்ய வேண்டிய விஷயங்களை ரொம்ப தாமதமாக அவங்க செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா இப்போ போராட்டக்காரர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பிளவு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சோனம் வாங்சுக் அவரோட அந்த உண்ணாவிரதத்தை அவர் முடிச்சுக்கிட்டாரு. நட்டா அவர்கள் அதை முடிச்சு வைக்கிறார். அவரை பொறுத்தளவில் அவரோட நிலைப்பாடு பார்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அமைச்சர் கண்டிப்பாக பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் அவர் முன்வைக்கல. அவரை பொறுத்தளவில் மாணவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, அவங்க மேலே வழக்குகள்லாம் போடாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன்வைக்கிறார். ஆனால் சிஜேபி லீடர்ஷிப்பை பொறுத்தளவில் அவங்க பழைய ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக ரிசைன் பண்ணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது நியாயமான பார்வையும் கூட தான். ஏன்னா இப்போ பாஜகக்காரங்கிட்ட கேட்டோம்னா அமைச்சர் ஏன் பதவி விலகணும், அமைச்சர் பதவி விலகியாச்சுன்னா எல்லாமே சரியாயிருமா, அப்படிலாம் ஆகாது, ஸோ அதனால அமைச்சர் பதவி விலகுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக எதிர்கட்சியாக இருக்கும்போது, காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது, UPA 2 காலகட்டத்தில் இதே பாஜக அப்போ ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அமைச்சர் பதவி விலகணும்னாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அமைச்சர் பதவி விலகணும்னாங்க. சசி தரூர் பதவி விலகணும்னாங்க, தயாநிதி மாறன் பதவி விலகணும்னாங்க. முக்கியமான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கோல்கேட்டாக இருக்கலாம்,
இஷ்யூஸ் வரும்போது எல்லாமே அமைச்சர்கள் பதவி விலகணுன்றது அவங்களோட கோரிக்கையா இருந்தது. ஸோ இப்போ என்ன மாறிடுச்சு? நீங்க ஆளும் கட்சியா இருந்தா பதவி விலகிறதால ஒரு பயனும் இல்லை. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி ஆளும் கட்சியா இருக்கும்போது பதவி விலகணுன்ற அந்த கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க முன்வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சசி தரூர்லாம் ரிசைன் பண்ணவும் செய்தார். அப்புறம் முக்கியமா இப்ப ஹோம் மினிஸ்டர் இவரு சிவராஜ் பட்டேல் பார்த்தோம்னா 2008 அப்ப மும்பை டெரர் அட்டாக்ஸ் நடக்குது, அவரு ரிசைன் பண்ணார், அவரு பதவியை ரிசைன் பண்ணார். இப்ப நீங்க சொல்லலாம் அதுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும். அவரு ஹோம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்தியாவில் நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, பிஜேபி பீரியடும் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு அவர் எப்படி பொறுப்பேற்க முடியும் நீங்க கேட்கலாம். ஆனா நீங்களும் அப்ப டிமாண்ட் பண்ணீங்க அவர் பதவி விலகணும்னு, அவரும் அப்ப பதவி விலகினாரு. ஆனா உங்களுக்கு ஒரு ரூல், அவங்களுக்கு ஒரு ரூலா? ஸோ இந்த ரூல்லாம் செட் பண்ணது நம்ம கிடையாது, நீங்க தான் இந்த ரூல்லாம் செட் பண்ணிருக்கீங்க. இப்ப கேட்டா பயங்கரமான வாதங்கள்லாம் முன்வைக்கிறது. ஏன் பதவி விலகணும், பதவி விலகுனா என்ன பிரயோஜனம் இருக்கு, சிஸ்டம் மாறிடுமா? ஸோ அதனால அப்ப நீங்க தான் சொல்லணும், அன்னைக்கு ஏன் நீங்க இப்ப எல்லாரும் பதவி விலகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நீங்க தான் சொல்லணும். ஸோ அதனால மாணவர்களோட கோரிக்கை கரெக்ட் தான். ரெண்டாவது, இவ்வளவு ப்ரொடெஸ்ட் வருது, பிஎம் இப்ப இறங்கி வர்றாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் இறங்கி வராங்க, இவர் நட்டா போய் பார்க்குறாரு, ஜிதேந்திர சிங் போய் பார்க்குறாரு, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் தர்மேந்திர பிரதான் அவ்வளோ முக்கியம்? ஏன் அவர் ரிசைன் பண்ணார்னா என்ன? ஏன் அவர் ரிசைன் பண்ணக்கூடாதா? ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க ஆட்டிடியூட் என்னன்னா, UPA 2லயே அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துட்டாங்க. இதை UPA 2 வீழ்ந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய அமைச்சர்கள் ரிசைன் பண்ணது. இப்போ அமைச்சர்கள் ரிசைன் பண்ணுறாங்கனாலே ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். காங்கிரஸ் பார்ட்டி எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு தப்பு நடக்குது, தப்பு நடந்த உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம், அதனால நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்ணணும்னு சோனியா காந்தி பார்த்தாங்க. ஆனால் நடந்தது வேற. நடந்தது என்னன்னா, நிறைய அமைச்சர்கள் ரிசைன் பண்ணும்போது, அப்புறம் ஷஃபிள் பண்ணும்போது, அமைச்சரவை இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கு இந்த கவர்மெண்ட்டே ரொம்ப கரப்டாக இருக்கு போல, ஏகப்பட்ட கரப்ஷன் நடக்குது போல, அதனால தான் நிறைய பேரை வெளியேற்றிட்டே இருக்காங்க, நிறைய பேர் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி நினச்சது ஒன்று, நம்ம ரொம்ப க்ளீனாக ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ தப்பு நடந்தால் டக்குன்னு ஆளை மாற்றிடுவோம் அப்படின்ற ஒரு இமேஜ் அது கிரியேட் பண்ணணும்னு காங்கிரஸ் நினைச்சாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அது ஏற்படுத்தின தாக்கம் வேற. இதை பிஜேபி பார்த்தாங்க. இப்போ ஸோ பிஜேபியை பொறுத்தளவில் எப்பவுமே இந்த அப்ரோச் தான், நீங்கள் சொல்லி நாங்கள் ரிசைன் பண்ணுறதுலாம் கிடையாது. ஸோ அதனால எங்களுக்கு தேவைப்படும் போது மேபி நாங்கள் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் சொல்லி நாங்கள் அமைச்சர்களை தூக்கி வெளியெல்லாம் போட முடியாது, ஏன்னா தப்பே நடக்கல அப்படின்ற ஸ்டாண்டு தான். ஸோ இங்கே தான் சிக்கல் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை இறங்கி வாங்கல, ஏன் அதில் என்ன பெரிய தப்பு இருக்கு? தப்பு நடக்காம கிடையாது, ஏற்கனவே நீட் முறைகேடுகள் ஏற்கனவே நடந்திருக்கு, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அப்போ நீங்கள் அப்பவே அதை சரி பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்பவும் சரி பண்ணல, இப்போ பெரிய ஸ்கேல்ல நடந்திருக்கு, இப்போ சாதாரணமான விஷயம் கிடையாது இது. ஏதோ இதுக்கு முன்னாடி UPA கவர்மெண்ட்ல நடந்த மாதிரி சசி தரூர் ரிசைன் பண்ணது எதுக்காக? இந்த IPL அந்த பிரான்ச்சைசிக்காக ரிசைன் பண்ணார், அந்த மாதிரி இஷ்யூ கிடையாது. 12 மாணவர்கள், ஏறக்குறைய 12 மாணவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே மக்களுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு தடவை நான் என்னன்னா, அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக இல்லை, சிஸ்டம் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. ரைட், இப்போ பிஜேபி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஸோ இனிமேல் நம்ம இந்த சிஸ்டமை நம்பலாம். ஏன்னா இப்போ கோடிக்கணக்கான மாணவர்கள் இதை நம்பி தான் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதுறாங்க. அப்புறம் என்ன நம்பிக்கையில் அவங்க எழுதுவாங்க? நான் எழுதுகிற எக்ஸாமுக்கு என்ன வேல்யூ இருக்குது? நான் கஷ்டப்பட்டு படிப்பேன், எழுதுவேன், ஆனால் எவனோ ஒருத்தன் ஃப்ராடுத்தனை பண்ணி பேக்கெட்டில் பணம் இருக்கவன் டாக்டர் ஆவானா, அப்போ நான் எதுக்கு படிக்கணும், நான் எதுக்கு எக்ஸாம் எழுதுனேன், டைமை நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்றது நடக்குது, நிறைய தேர்வுகளில் வந்து அது நடக்குது, அப்போ அங்கெல்லாம் போயிட்டு பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இப்போ நீட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்வு. ஏன் முக்கியமான தேர்வு அப்படின்னா, அது மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு. மருத்துவர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க ஒரு நாட்டுக்கு அப்படின்றது தெரியும். ஸோ தரமான மருத்துவர்கள் உருவாகும் அப்படின்னா நீட்டையே கொண்டு வரீங்க. அப்போ நீட்லேயே குளறுபடி நடக்குதுன்னா எப்படி தரமான மருத்துவர்கள் உருவாவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மற்ற இடங்கள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறத விட இந்த லீக்கேஜ்ன்றது ரொம்ப சீரியஸான லீக்கேஜ் இல்லையா இது? ஸோ மற்ற இடங்கள்ல 12th கூட தான் ரிலீஸ் ஆகுது, 10th கூட தான் ரிலீஸ் ஆகுது, LKG கூட தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அது ரொம்ப நார்மலைஸ் பண்றது. இப்படி நார்மலைஸ் பண்றதால தான் மக்களுக்கு கோவம் வருது, அதனால தான் ரோட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க நார்மலைஸ் பண்ணக்கூடாது, இது சீரியஸான இஷ்யூன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க வராங்க. அப்புறம் அவங்க மேல பழி போடுறது,
கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா இன்னும் மக்களுக்கு கோவம் தான் வரும். போராடுற மாணவரே கிடையாது. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், கரெக்ட், நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுனாலே கரப்ஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதை கண்டிப்பா நீங்க ஒழிக்கணும். எல்லா கொஸ்டின் பேப்பர் லீக்குமே மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், அது சொசைட்டிக்கும் நல்லதில்லை. ஸோ கண்டிப்பா அது ஒழிக்கப்பட வேண்டியதுதான். கண்டிப்பா ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பிஜேபிக்காரங்க நிறைய பேர் பார்த்தா டிவியில் உட்காந்துட்டு, அப்போ அங்கே பஞ்சாப்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அங்கெல்லாம் நீங்கள் போராடல, இங்கே மட்டும் வந்து போராடுறீங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாநிலத்தில் நடந்தது, அங்கே போராடல. இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட்னா, இப்போ மக்கள் எல்லா இஷ்யூக்கும் வந்து போராட மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து போராடுறாங்கன்னா அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஏன் நீ அதுக்கு வரல? இப்போ இங்கேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்து போராடினாங்க, அப்போ ஏன் இதுக்கு போராடல, அப்போ ஏன் அதுக்கு போராடல? அப்படி பார்க்கக்கூடாது. அவன் வரானா முதல்ல நியாயத்துக்கு தானே வரான், அவன் பக்கத்துக்கு நியாயத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு கோபம் அவனுக்கு இருக்கு. மக்கள், பொதுமக்கள் ஒவ்வொரு இஷ்யூ வரும்போது வெளில வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொன்றையா பார்த்துட்டு இருப்பாங்க. விலைவாசி ஏறுது, கரப்ஷன் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டு இருக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு வேலை இல்லை, இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அது வெடிக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூல ஸ்ட்ராங்கா வெளில வருவாங்க. அப்ப நீங்க வந்துகிட்டு ஏன் அதுக்கெல்லாம் வரல, ஏன் இதுக்கெல்லாம் வரலன்னு கேட்கக்கூடாது. இப்போ இன்னும் நம்ம ஒரு வார்த்தை வச்சா கூட வேற கோவப்படுறாங்க. என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ கூட பழனி கோயிலில் நிலம் இஷ்யூ ஆச்சு. ஆனால் ஏன் திருப்பரங்குன்றத்தை மட்டும் எடுத்து அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, ஏன் கோர்ட் வரைக்கும் போனீங்க, அன்றைக்கி நைட்டு ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில், தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை, கோயில்கள் சம்மந்தமாக அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன் நீ திருப்பரங்குன்றத்தை மட்டும் கையில் எடுத்த அப்படின்னு கேட்டால் லாஜிக்காக இருக்குமா? இன்னைக்கு மக்கள் ஒரு இஷ்யூ திட்டமிட்டு எடுக்கிறாங்க, அது ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுறாங்க. ஒரு இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற இஷ்யூலாம் குறையும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஏன் இதுக்கு வந்த, ஏன் அதுக்கு வரல, இதுக்கு வந்தது அதுக்கும் சேர்த்து தான், அதையும் நாளைக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்றது தானே. ஸோ இன்னைக்கு இந்த இஷ்யூல நீங்க நல்ல ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அங்கேயும் மாற்றங்கள் நடக்கும். நாளைக்கு அங்க பிரச்சனை வரும்போது இதே மாதிரி மாணவர்கள் வெளியே வருவாங்க. ஸோ அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, உங்களுக்கு நிஜமாவே நாட்டு மேல அக்கறை இருந்ததுன்னா, நம்ம மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா இதை என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களோட அந்த பற்று எல்லாமே நாட்டு மேல இல்லை, ஒரு கட்சி மேலதான் உங்களுக்கு பற்று இருக்கு. அந்த கட்சியை காப்பாற்றணும். எனக்கு சிஸ்டம் மோசமானாலும் பரவாயில்ல, மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு கட்சியை நான் சப்போர்ட் பண்ணணும். இது நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, நிறைய கட்சிக்காரங்க அப்படிதான் இருக்காங்க. நீ தாவேக்காவை எடுத்துக்கிட்டோம்னா நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் தலைவர் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், என் கட்சியை நான் பாதுகாக்கணும், நாடு கெட்டு போனா எனக்கு கவலையே கிடையாது. ஆனா மக்கள் அப்படி இருக்க முடியாதுல்ல, மக்களுக்கு நமக்கு நாடு நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த இஷ்யூவை இன்னும் ஸ்மூத்தா பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அரகண்டா இறங்கி வந்து மாணவர்களை சந்திச்சு ப்ராப்பரா டீல் பண்ணல. ஸோ இன்னைக்கு கையை மீறி இது போய்கிட்டு இருக்கு. ஓகே, நேற்று சிஜேபி சொல்லியிருந்தாங்க, நாடு முழுக்க இந்த போராட்டம் வந்து நடத்தணும் அப்படின்றத அவங்க ஒரு அழைப்பாக விடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டமானது நடக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆஃபீஸில் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் ஒரு முழக்கம் வந்து எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பிஜேபி நபர்கள் வந்து ஒரு சர்ச்சையாக, ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆசாதி அப்படின்ற வார்த்தையை, இந்தி வார்த்தைகளை வந்து முழக்கமாக வைக்கிறாங்க. அப்போது இங்கே இந்தி திணிப்பு வரலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்தி முழக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாஜக காரங்களை பொறுத்தளவில் ஆசாதின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, அது ஹிந்தி வார்த்தை. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? நீங்கள் ஒரு நேஷ்னல் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி ஒரு நேஷ்னல் பார்ட்டி, எல்லாரும் ஹிந்தியை பேசணுன்றது தான் உங்களோட விருப்பம். ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோம்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வருது. அப்போ இப்போ அவங்களே ஹிந்தி யூஸ் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அது ஒரு இஷ்யூவாக நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? நீங்கள் சொன்ன விஷயத்த பண்ணுறாங்க, ஹிந்தியை கற்று போன்றாங்க, ஹிந்தியில் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, சந்தோஷம். அப்போ அதை என்கரேஜ் தானே பண்ணணும். என்கரேஜ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு நிஜமாவே உங்கள் ஸ்டாண்டு மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை இந்த இஷ்யூக்கு எதிராக திருப்புறீங்க. அந்த இஷ்யூவில் ஒரு பிளவை நீங்கள் ஏற்படுத்தணும், டைவர்ட் பண்ண. ஆமாம், அதுக்காக நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இது பேர் நரித்தனம். உங்களுக்கு நிஜமாவே ஹிந்தி மேலே பற்று இருக்குது, ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் இதெல்லாம் பற்று இருக்குது, சரி இந்த ஹிந்தி மொழி எல்லாத்தையும் போய் சேரணுன்ற ஆசை இருந்தால் அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளை நீங்கள் கூர்மைப்படுத்த பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ் பற்றாளர்கள்லாம் இங்கே இருக்கீங்கல்ல, பாடுறா அவன் இப்படி பேசுகிறான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்த நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ முதல்ல அது தப்பான ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, பாஜக காரங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து புரியாது. பாஜக காரங்கன்றதை விட இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு, இப்போ நானுமே சில சமயம்
ஹிந்தி திணிப்பெல்லாம் பற்றி பேசும்போது ஒருத்தருக்கு நான் அதை இங்கிலீஷில் மெசேஜ் போட்டு பேசிகிட்டு இருந்தேன், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் பெரிய தமிழ் பற்றாளராச்சே, ஏன் இங்கிலீஷில் அனுப்புறீங்க அப்படின்னு அவர் அனுப்புனார். அவருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியல. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படின்றது அது வெறுமனே ஒரு மொழி சார்ந்த விஷயம் நினச்சிட்டு இருக்காரு. அது ஒரு அரசியல், அது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்ற புரிதல் இல்லை. நீங்கள் தான் பெரிய தமிழ் தேசியவாதியாச்சே, தமிழ் பற்றாளராச்சே, நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க. நான் சொன்னேன், நான் தமிழ் பற்றாளர்லாம் கிடையாதுங்க. எனக்கு இங்கிலீஷ் மொழியிலையும் நான் ரொம்ப வீக் தான், தமிழ்லையும் ரொம்ப வீக் தான். இன்ஃபேக்ட் நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ரொம்ப மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பெல்லிங்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் நான் போடுவேன். அந்த டிஸ்லெக்ஸிக்கும்பாங்க, ஸ்பெல்லிங்ஸ் பார்த்தா ரொம்ப பேசிக்கான ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பற்றாளர்லாம் கிடையாது டெஃபினட்டா. ஆனால் எனக்கு ஒரு அரசியல் இருக்கு. இப்போ ஒருத்தன் நல்லா சுத்த தமிழில் பேசிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான அரசியலை முன்வைக்கிறான்னு வச்சுப்போம், அப்போ இவன் தமிழ் தேசியவாதியா? நீ நல்லா வேட்டி கட்டிட்டு வந்து தமிழர்களுக்கு நல்ல சுத்தமான தமிழ் நீ பேசுற, நல்ல அருமையான தமிழ் பேசுற, ஆனா எனக்கு எதிரான அரசியல் தான் நீ பேசுற. சுத்தமான தமிழ்ல எனக்கு எதிரான அரசியல் பேசுற, அதை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், எனக்கான அரசியலை ஒருத்தன் ஹிந்தியில பேசினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எனக்கு எதிரான விஷயத்த ஒருத்தன் தமிழ்ல பேசினாலும் எனக்கு எதிர் தான். அதை முதல் கிளியரா புரிச்சுக்கணும். ஸோ இப்போ தமிழ் நேஷனலிசம், தமிழ் அரசியல்லாம் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு மொழி சார்ந்தது மட்டும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியலும் தமிழ் அரசியல் தான், மக்களுக்கான அரசியலும் தமிழ் அரசியல் தான், கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரம் தான், இந்த மண்ணும் இந்த நிலப்பரப்பும் தமிழ் நிலம் தான், தமிழ்நாடு. ஸோ இங்க தமிழ்ன்ற வார்த்தை எல்லா இடத்துலையுமே இருக்கு. நீ அதை மொழிக்குள்ள சுருக்கிட கூடாது. அப்புறம் மொழியில மட்டும் நல்ல ஆளுமையோடு இருக்கிறது, மொழியை நல்லா கத்துக்கிறது, மொழியை நல்லா கத்துக்கிட்டு அதை நமக்கு எதிராக யூஸ் பண்றது அரசியல் ரீதியா. நல்லா சுத்தமான தமிழ்லாம் நல்லா அழகா கத்துப்பாங்க சில பேர் தமிழ்நாட்டில். கத்துக்கிட்டு அவன் பேசக்கூடிய அரசியல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியலா இருக்குமானா. அதான் அப்புறம் நம்ம கிட்ட வந்துட்டு உனக்கு தமிழ் கூட பேச தெரியல, நீ தான் ஒரு தமிழனா? அப்ப லண்டன்ல ஒருத்தன் இருப்பான், அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான், உள்ளுக்குள்ள அவன் தமிழா தான் தன்னை ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு தமிழ் எழுத தெரியாதா இருக்கும், தமிழ் பேசுவான், எழுத தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள அவன் தன்னை தமிழா தான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஒரு பிரச்சனை இருந்தா அவன் அங்கிருந்து எனக்கு குரல் கொடுப்பான், இவன் அவன்கிட்ட வகுப்பு போவான். உனக்கு தமிழே எழுத தெரியல, நீ ஒரு தமிழனா? இவர் தோரணில தமிழ் எழுதுவாரு, ஆனா எனக்கு எதிராக எழுதிட்டு இருப்பாரு, எனக்கு எதிராக உட்காந்து எழுதிட்டு. அன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன், என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நல்லா பாட்டு பாடுறாங்க, என்னன்னா திருப்புகழ் நினைக்கிறேன், திருப்புகழ் தேவாரமோ ஏதோ நல்லா சூப்பராக பாடுறாங்க. அவங்க பாட்டை எடுத்து போட்டு இந்த வர்றா இங்கே தமிழ்னு பேசுகிறவன் ஒருத்தவனாச்சும் இந்த மாதிரி பாட்டு பாடுறா, தூய்மையான ஒரு பாட்டை இந்த மாதிரி பாடுங்கடா பாப்பா அப்படி. அது இல்லைப்பா மேட்ரு, இங்கே எனக்கான அரசியல் அவங்க பேசுவாங்கன்னா இந்த மேட்ரு. அவன் எந்த பாட்டு வேணா, இதுலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க வந்து சூப்பராக தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க, சீனாவிலேருந்து வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மேட்ரு இல்லைப்பா, இங்கே எனக்கான அரசியல் நீ பேசிக்கான்றது தான் மேட்ரு, அரசியல் தான் மேட்ருங்க. ஸோ இங்கே ஒரு குரூப் பார்த்தோம்னா வெறும் மொழி பற்று மட்டும்தான் பேசுவாங்க, தமிழ் அரசியலை மொழியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. நான் தமிழ் மொழியையும் அரசியலோட தொடர்ச்சியாக பார்க்குறேன். நீ மொழியை யூஸ் பண்ணி என் மேலே அதை திணிக்கும் போது, உன் மொழியை திணிக்கும் போது, என் மொழியை வீக்காக்கும் போது அதில் பொலிட்டிக்ஸ் இருக்கு. அதனால பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நான் அதை டீல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வெறும் மொழியாக மட்டும் அதை பார்க்குறீங்க, அப்படி கிடையாது. நான் பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங் ஆவேன், எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங் ஆனேன்னா கல்ச்சரலா ஸ்ட்ராங் ஆவேன், என் மொழியும் ஸ்ட்ராங் ஆகும், எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். ஆனா என்ன பொருளாதார ரீதியா நீங்க என்ன காலி பண்றீங்கனாலே மறைமுகமா என் மொழியும் காலி பண்றீங்கன்னு அர்த்தம். நான் இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் இங்கிலீஷ் இன்னைக்கு இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏன்னா எக்கனாமிக்கலாக ஒரு காலத்தில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிறான், உலகம் ஃபுல்லாக பொருளாதார ரீதியாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மொழியும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறான். ஸோ ஒரு நாட்டோட ஒரு மக்களோட மொழி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களோட பொருளாதாரமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் வீக் ஆகிட்டீங்கன்னா அவங்க மொழியும் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இங்கேயும். இப்போ நான் அரசியல் ரீதியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்னு வச்சுப்போம், நம்மளோட பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறோம்னு வச்சுப்போம், நேச்சுரலாக நம்ம மொழி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதனால நல்ல மொழியை நான் பேசுகிறேன், நல்ல தமிழ் நான் பேசுகிறேன், ஆனால் அரசியல் ரீதியாக எனக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்கன்னா என் மொழியும் கடைசியில் விழுந்துடும். அரசியல் ரீதியாக நம்ம விழுவோம், நம்ம மொழியும் கடைசியில் விழுந்துடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசாதி அப்படின்னு ஒரு முழக்கம் எழுப்புறாங்க, நிறைய இந்தி முழக்கங்களும் எழுப்புறாங்க. அவங்க இன்டென்ஷன் வந்து இங்கே இந்தியை திணிக்கணுன்றது கிடையாது, அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது. அவங்க ஒரு பொது முழக்கத்தை வைக்கிறாங்க. இப்போ ஜெய்ஹிந்த்னு ஒரு பொது முழக்கத்தை வச்சோம், ஜெய் பீம்னு ஒரு பொது முழக்கத்தை வைக்கிறோம். ஸோ அவங்களுடைய நோக்கம், ஜெய் பீம்னு சொல்றவங்களுடைய நோக்கம் வந்து இங்கே இந்தி திணிக்கணும்னு கிடையாது, அது ஒரு பொது முழக்கமாக அவங்க ஒரு ஆர்கனைஸாக ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதே போல அங்கே வந்து ஆசாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அங்கே முழக்கம் பண்றாங்க. ஸோ அதே கண்டினியூஷனா இங்கே வந்து ஒரு ஆசாதின்றத வார்த்தை. ஸோ அவங்க இப்போ நீ ஆசாதின்னு சொல்றதுனால தமிழ் தேசியவாதிகளுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ அவங்க எதிரானவங்க கிடையாது, அவங்க ஆதரவானவங்க தான்.
ஸோ அவங்க அரசியல் தான் முக்கியமானதை தவிர அவங்க வார்த்தை பிடிச்சிட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை. ரைட். என்னை பொறுத்தளவில் அவங்க தமிழ் முழக்கங்களையே கூட வச்சிருந்துருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு. அவங்களோட இன்டென்ஷன் வந்து தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தணுமோ இல்லாட்டி வேற ஒரு மொழியை திணிக்கணுமோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட இன்டென்ஷன் நீட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணும். அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. ஒரு JNU ஸ்டைலில், டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இருக்குன்னு நான் பார்க்கல. பட் இந்த மக்களோட இன்னும் நல்லா கனெக்ட் ஆகணும்னா தமிழ் முழக்கங்கள் வச்சா இன்னும் பெட்டராக கனெக்ட் ஆக முடியும். ஸோ மூமெண்ட் பெருசாகும் போது மேபி அதிகமாக அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உங்களோட இன்டென்ஷன் என்ன? ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து தமிழ் மக்களுக்கு மொழிப்பற்று இருக்கு. அப்போ அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க, எடுத்து உங்களுக்கு வசதியான நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக கொஞ்சம் பேர் திரளும் போது அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இது நரித்தனம் இல்லை. அப்புறம் இன்னொன்று வைக்கிறாங்க என்ன அப்படின்னா, டெல்லியில் போராட்டம் நடக்கிறது வந்து ஃபேர் நீட், இங்கே நடக்கிறது வந்து பேன் நீட். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் புரிதல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வையும் முன் வைக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீட் எப்போ கொண்டு வராங்க? 2013 16 இல்லையா? 10ல ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஆனால் ப்ராப்பராக கம்பல்சரியா 17 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா பெரிய டிபேட்லாம் நடந்தது. நீட் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்லாம் டிபேட் நடந்தது. அப்போ நம்ம நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீட்டுக்கான தேவை என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் தேவை, நம்ம ஒரே நாடு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிஸ்டம் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணும். நிறைய எக்ஸாம்ஸ் மாணவர்கள் எழுதும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணணும். அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், கரப்ஷனை கம்மி பண்ணணும். கரப்ஷன் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த காலேஜஸ்லாம் ரொம்ப கரப்டாக இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணணுன்னா நீட் ரொம்ப அவசியம். மூணாவது டிரான்ஸ்பரன்சி. நாலாவது டிரான்ஸ்பரன்சி, அதுவும் இல்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் நீட்டை கொண்டு வந்ததுக்கான காரணமே என்ன? இந்த காரணங்களுக்காக தான் நீட் தேவைன்னீங்க. இப்போ இதே பிரச்சனைகள் திரும்ப இருக்குது. 12 மாணவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கம்மியாயிருக்கா? உங்களுக்கு ஒழுங்காக ஒரு எக்ஸாம் நடத்த முடியல, அப்போ மாணவர்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, கம்மியாயிருக்கா? பேப்பர் லீக் ஆகுதுன்னா கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பேசுகிறாங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவழிக்கிறாங்களாம் ஒரு சீட்டுக்கு. அப்போ கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் சென்டரில் கொட்டி செலவு பண்ணுறாங்கல்ல. ஆமாம், ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா இன்னொரு வருஷம் வேற கொட்ட வேண்டிய டம்மி கேண்டிடேட் இறக்குறாங்களாம். அவங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். பணக்காரர்களுக்கான ஒரு கேமாக இது மாறிட்டு இருக்கு. அப்புறம் டிரான்ஸ்பரன்சி இருக்கா? டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. ஸோ அப்போ நீட்டை நீங்கள் கொண்டு வந்ததுக்கான காரணங்களே இதுதான். அப்போ இங்கே நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கனாலே நீட்டு தேவையில்லைன்னு தான் அர்த்தம். அது அப்போ நீட்டுக்கான தேவையை அடிபட்டுருச்சுல்ல. அப்போ ஃபேர் நீட்டும் பேன் நீட்டும் அங்கே மீட் ஆகுதுன்றேன். அந்த புள்ளியில் ரெண்டுமே சேருது. நீட் ஃபேராக இல்லைனாலே நீட் வேண்டாம்னு தான் அர்த்தம். அடுத்தது, நீட்டால் வேலையை செய்ய முடியல. நீங்கள் என்னெல்லாம் வேலை நீட் செய்யணும்னு சொன்னீங்களோ அந்த வேலை எதையுமே நீட் பண்ணல. அப்போ தமிழ்நாட்டோட அஜெண்டாவும் மற்ற மாநிலங்களோட அஜெண்டாவும் இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ அதனால் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா பார்க்கல. ரெண்டாவது, ரைட்டு, அவங்க ஃபேர் நீட்டுக்கே அவங்க போராடட்டும், நம்ம பேன் நீட்டுக்கு இங்கே போராடுவோம். என்ன குறைஞ்சி போச்சு? அதில் என்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு? தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட் என்றைக்குமே அதுவாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, அப்போவே சொன்னோம், இவங்க இப்படிலாம் ஏகப்பட்ட பேச்சு பேசுவாங்க, நாங்கள் வந்தால் ஊழல் ஒழிஞ்சிரும் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. ஏதோ மாநிலங்கள் இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள் தான் ஊழல்வாதிகள் மாதிரி சென்ட்ரல் லெவல் எல்லாருமே கரெக்டாக இருக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் ஊழல் எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு நம்ம அப்போவே சொன்னோம். அதை கேட்கல. இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ எடுத்து வைக்கலாம். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நீட் முறைகேடு நடந்தப்பவும் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பெருசாக அதை இஷ்யூ ஆக்கிறது இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ திமுக பவரில் இருந்தனால இஷ்யூ பெருசாக ஆகலை. ஆனால் ரொம்ப இப்போது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாணவர்களுடைய தவறான முடிவுகளை பார்க்க முடியும். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டு அளவில் வருஷம் இது நடக்குது. கரெக்டு. அப்போது வருஷம் நடக்கும்பொழுது வேண்டாம், ஒரு தேர்வு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறாங்க. சிம்பிளுங்க. இப்போ இங்கே ஒரு 7-8 கோடி மக்கள் இருக்கும். இங்கே நம்ம மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதனால தான் நமக்கு ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவையான யுனிக்கான வாய்ஸ் தேவை.
அதனால தான் தமிழ்நாட்டுக்கு தனியான ஒரு கவர்மெண்ட், தனியான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதே மாதிரி கர்நாடகாவுக்கு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் நமக்கு வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட மாநிலத்தோட தேவைகள் என்ன அப்படின்றது என் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். அது நார்த்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பீகார்காரங்களுக்கு நம்ம மக்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு குஜராத்காரருக்கு தமிழ் மக்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. நம்ம சாதாரணமாக பீகார்காரங்க யூபிக்காரங்களாம் வந்து எப்படி பேசுகிறோம், அவங்களுக்குலாம் படிப்பறிவு கிடையாதுங்க. நம்ம ஊருக்கு அப்படியே அவங்க பாட்டுக்கு அலறையாக வராங்க. அது தப்பான புரிதல், அது ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ் நிறையா இருக்கும். அவங்களும் நம்மளை அப்படி தான் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மக்களுக்கு தான் நம்மளை பற்றின புரிதல் இருக்கும், நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம பற்றின புரிதல் இருக்கும். நமக்கு என்ன தேவைன்றது நம்ம எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தான் இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அப்போ இந்த விஷயம் வரும்போதும் அது எஜுகேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கிறது பெட்டர். இந்த மக்களுக்கு தேவையானது என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் மேடாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அதை சரியாக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலன்றது ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு தீர்வு நீட் கிடையாது, அதுக்கு தீர்வு ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, சாரி. அதுக்கு தீர்வு இங்கே வேறு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். இவங்க நிறைய அப்யூஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் கூட சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும். ஆனால் நீங்கள் இங்கிருந்து அங்கே கையில் எடுத்தீங்கன்னா நம்ம ஆட்களுக்கு இருக்கிற புரிதலை விட நம்மளை பற்றின புரிதல் அவங்களுக்கு கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ அங்கே தான் சிக்கல் வருது. இப்போ டிவிக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசினாங்க, ரொம்ப நல்லாவும் பேசினாங்க. ஆனால் இப்போ ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க நீட்டுக்கு எதிராக தான் பயங்கரமாக பேசினாங்க. டிஎம்கே போலி வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னாங்க. ரைட், இப்போ நீங்கள் ஏமாத்தலை, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அவங்க ஏமாத்திட்டாங்க, ஓகே, நீங்கள் இப்போ செஞ்சு கொடுங்க கரெக்டாக. இப்போ பார்த்தா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அறிவு அவர்கள்ட்ட ஆதவர்ஜன் என்ன சொன்னார்னு சொன்னீங்க. அவர் வந்து மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை நம்ம நீக்க முடியும், அதனால் இப்போது நம்மளால் அதை பண்ண முடியாது, ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம் அதை அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி வரணும், பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். அதை தான் சொல்லி மறைமுகமாக தான் சொல்லி அமைச்சிருக்காங்க போல. ஆமாம். ஸோ இது திமுக பவரில் இருந்தப்போ இதெல்லாம் தெரில, இந்த நியாயங்கள்லாம் தெரில. பார்லிமெண்ட்டில் நமக்கு மெஜாரிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும் இதெல்லாம் அப்படின்ற புரிதல் வந்து திமுக பவரில் இருந்தப்போ இல்லை, இப்போ தான் அந்த புரிதல்லாம் வருது. அப்போ பார்த்தோன்னா பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். பொய் வாக்குறுதி தான் அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. தெரிஞ்சுதான் அவங்க நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட் விளக்கு தான் அப்படின்றதெல்லாம் பேசினாங்க. ஸோ இப்போ நீங்களும் அதே விஷயம் தான் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, இங்கே ஒரு பெரிய சிக்கலாக இது இப்போ மாறி இருக்கு. ஓகே, இப்போது சிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகாமல் இந்த போராட்டம் முடியாது அப்படின்றாங்க. மத்திய அரசு விடாப்படியாக இருக்காங்க, அதை டச்சே பண்ண மாட்டாங்க, அந்த கோரிக்கையை டச்சே பண்ண மாட்டாங்க. மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே தவிர அந்த கோரிக்கையை டச் பண்ண, தர்மேந்திர பிரதான டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், டச்சே பண்ண மாட்டாங்க, அந்த கோரிக்கையை டச் பண்ண மாட்டாங்க. எப்படி இது ஒரு காமன் பாயிண்ட்டை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தெரில, எனக்கு எப்படி இது நடக்கும்னு தெரில. இப்போ சிஜேபின்றது ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டான மூவ்மெண்ட் கிடையாது. அது தன்னிச்சையாக யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்த ஒரு அவங்களா சேர்ந்த ஒரு மூவ்மெண்ட். ஸோ அதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது, உங்கள் கூட இருக்கவங்களும் பொலிட்டிசைஸ்டாக இருக்கும்போது, அது நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு தான் ஒரு மூமெண்ட்டே தேவை. ஒரு மூமெண்ட்டோ ஒரு பார்ட்டியோ ஒரு டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷனோ எதுக்கு தேவைன்னா, ஒரு நீண்ட நெடிய போராட்டம், ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் வந்து அப்போ தான் சாத்தியப்படும். இதே தன்னிச்சையாக திடீர்னு ஒரு 2000 பேர் கூடுறோன்னா ரைட்டு, ஒரு பாயிண்ட்ல நல்லா தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் சதிரி போயிடுவீங்க. அண்ணா ஹசாரே மூமெண்ட்லாம் அந்த மாதிரி தான். ஜல்லிக்கட்டு மூமெண்ட்டும் அதே மாதிரி தான். ஜல்லிக்கட்டு மூமெண்ட் வேற நிறைய விஷயங்களை நடத்தி காட்டுச்சு, ஆனால் அந்த மூமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் பார்த்தா முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக இல்லை. ஸோ அதனால இதுவும் ஏறக்குறை அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. பட் இருந்தாலும் அவங்களோட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், அவங்களோட கோவங்கள் நியாயமான கோவங்கள், அதை நம்ம அங்கீகரிப்போம். இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் உருவாவதற்கு வழிவகை செய்யுமே ஆனால் அதுவும் நல்லது தான், அது நடக்கும் நம்புவோம். ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் பெரிய ஹோப்ஸ் எல்லாம் இல்லை. ராஜினாமா பண்ண மாட்டாங்கன்றீங்க? ராஜினாமா பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பொலிட்டிஷியன்ஸோட பிஹேவியரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாளைக்கே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிருச்சுன்னா டப்புன்னு பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தா சோனம் வங்சுக் பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாஃப்ட் ஆகிறாரு. இப்போ கவர்மெண்ட்டும் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ப்ரெஷர் போடும்போது அதுவுமே கொஞ்சம் சிக்கல்கள் அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுமான்னு தெரில. இப்போ ஏன்னா சீரியஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் புரியுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ அவர் ராஜினாமா பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. மேபி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவர் ராஜினாமாவும் மேபி பண்ணலாம். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸை பொறுத்தளவில் அவங்கள காப்பாற்றிக்க சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. எதை செய்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. தேவைன்னா ராஜினாமாவும் பண்ணுவாங்க. ஆனால் நான் எந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறேன்னா, இது ஒரு பெரிய ஒரு இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாலாம் இருக்குமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படின்னு நான் பார்க்கல. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.